ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ 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 சிவாயம் சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ 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 சிவாயம். என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, உன்னப்பன் அல்லவா புன்னம் பலத்தவா, உன்னப்பன் அல்லவா புன்னம் பலத்தவா. சங்கரம் சிவசங்கரம். எவர் ஒருவருக்கு அஷ்டமா சித்திகள் கைகூடி வருகிறதோ அவர்கள் தெய்வத்திற்கு இணையானவர்கள் என்று திருமூலரின் திருமந்திரம் கூறுகிறது. ஆனால் தாங்களோ அஷ்டமா சித்திகளுக்குள் ஒருவர் சிக்கிக்கொண்டால் ஆன்மீகத்தில் உயர்நிலைகளை அடைய முடியாது என்று கூறியிருக்கிறீர்கள். உயர்நிலை ஞானத்திற்கு அஷ்டமா சித்திகள் ஒரு தடையாக இருக்கும்போது தங்களுடைய ஞான தேடுதலின் போது 11 பௌர்ணமிக்குள் அஷ்டமா சித்திகள் கைவரப்பெறும் என்ற வரம் ஏன் இறைவனால் அருளப்பட்டது? இந்த அக்கல்ட் பவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அஷ்டமா சித்திகள், அதில் மாட்டிக்கிட்டால் அதுக்கு மேலே போக முடியாது. இந்த வாழ்க்கையினுடைய அல்டிமேட் தேடுதல் என்னன்னாக்கா, நாம் தான் கடவுள் என்று உணர்ந்து கொள்வது, அகம் பிரம்மாஸ்மி, நாம் கடவுள் என்று தெரிந்து கொள்வது. அதுக்கு இதுவே தடையாயிடும். நம்ம ஜனங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக பொம்மை வர வைக்கிறது, இப்படிலாம் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். அவனும் பொழுது போகாது, இதெல்லாம் வேடிக்கை தான் பார்த்துன்னு இருப்பான். அவனும் ஒன்றும் உருப்பட போகிறதில்ல. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அவன் அப்படியே கடவுளேன்னு சொல்லி அப்படியே கல்யாணம் கட்டினா நம்ம கூட கொடுத்தா நடத்த போகிறான். சும்மா அவனுக்கு ஒரு டைம் பாஸ், மோடி மஸ்தான் மாரி இதெல்லாம். ஸோ இதில் மாட்டிக்கிறது வேஸ்ட்டு. அதுக்கு மேலே பெரிய நிலைகளெல்லாம் இருக்குது. இப்போது அஷ்டமா சித்திகள்ன்றது சின்ன சின்ன விஷயங்கள், ஓகே, அது கஷ்டம்தான். ஆனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு மேலே பெரிய நிலைகள் இருக்குது. அது என்னென்னா, நம்ம உடம்புல இருந்து சக்கரங்கள், இது 4வது சக்கரம், இது 5வது, இது 6வது, இது 7வது. இந்த 7வது திரையை தெரிந்துக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். வள்ளலார் சொல்வார், 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி அப்படின்வார். 7 திரை விலகின பின்னே எனக்கு என்ன தெரிஞ்சது, ஜோதி மலை உண்டாச்சுதடி, அப்படியே ஒரு கோல்டன் ஜோதி மலை அப்படி பார்த்தேன் நான். ஜோதி மலை உண்டாச்சுதடி, நான் பெற்ற பெரும்பேறு ஓதி முடியாததுன்னு என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல, பிகாஸ் இட் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடி, ஐயோ சாமி அறிவாரடி அப்படின்னாரு. ஸோ அட் தட் டைம், நான் வேறு எனாதிருக்கும் நீ வேறு எனாதிருக்கும் பவதீதம் அருள்வாயேன்னு சொல்லக்கூடிய நிலையில் நாமும் கடவுளும் ஒன்றாயிடுவோம். பிறவியோடு இரவியற நீயும் நானும் ஏகபோகமாக இருக்கும் வரை பரமசுகம் தனி அழி. பிறப்பு இறப்பு ரெண்டையும் கடந்து ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் நாழி அப்பும் நாழி உப்பும் கலக்கிற மாதிரி. நீங்கள் ஒரு பக்கெட்டில் ஒரு படி உப்பு கொட்டினீங்கன்னா உப்பு எங்கே போச்சுன்னு தெரியாது, தண்ணியில் கலைஞ்சிரும். அந்த மாதிரி நாம் கடவுளோடு 2 கலந்து போகிறது தான் வாழ்க்கையினுடைய லட்சியம். அதுக்கு இந்த மாதிரி ஜனங்க அவங்கக்கிட்ட நமக்கு நல்ல பேர் வரணும், இல்லை ஏதோ ஒரு சீப் பப்ளிசிட்டி பாப்புலாரிட்டி இதுக்காக அலையிறது, இதுவே மிகப்பெரிய தடையாயிடும். நாம் இன்றைக்கு அடைந்திருக்கக்கூடிய நிலைகளை அடைந்ததற்கு ஒரே காரணம் நாம் அதில் மாட்டிக்காமல் போனது தான். இதெல்லாம் என்ன லாபம்? ஒன்றும் இல்லை இல்லையா? அதனால் மிக ஹையஸ்ட் லெவலெல்லாம் ஆன்மீகத்தில் இருக்குது, மக்களுக்கு புரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த போர்டு எடுத்துனோடப்பா, எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் அகஸ்தியர். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம், அகஸ்தியர் எவ்வளோ பெரிய ஆள், அவரை கூலாக நம்ம கொண்டாந்து காட்டிட்டோம் பாரு, இப்படி தான் இருப்பார். அதுக்குள்ள ஷிரடி சாய்பாபா கொடை வச்சுக்கிட்டு கால் மேலே உட்காந்துருக்காரு, அதுதான் ஷிரடி சாய்பாபா. அடுத்தது இந்த காஞ்சி பரமாச்சாரியார் 2 ஃபார்மில் இருப்பார், மேலே இருப்பார், இப்போ இந்த 2வது இருப்பார். இது வந்து யோகி ராம் சரத்குமார் சாமி, இந்த கையில் விசிறி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. இது சேஷாதிரி சாமி, இப்படி இருப்பார். அவருடைய ஆத்மா குண்டலினி இந்த இடத்துல பாம்பு மாதிரி இருக்கும். இது கோடி மகான். அவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம். அவ்வளோ ஹையஸ்ட் லெவலுக்கு போன, நன்றி, அவ்வளோ உயர்ந்த நிலைக்கு போன மகான்களை
நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே கொண்டு வர முடியும். இதை விட பெரிய ஆனந்தம், பெரிய பவர் ஏதாவது இருக்க முடியுமா? அது கூட விட்டு தரும். அதுக்கடுத்து அங்கே ஒரு தசாவதாரம் படங்கள் படுறான். முதல்ல இருக்கிறது மச்சாவதாரம், அப்புறம் ஆமை, அதுக்கப்புறம் பன்னி, அதுக்கப்புறம் நரசிம்மர். இங்கே பார்த்தா தெரியும், இதுதான் நரசிம்மர், இது கண்ணு, இது வாமனர் கொடையோடு வந்திருக்கார் பாருங்க. இப்படி எல்லா அவதாரம் இன்க்ளூடிங் கல்கி நம்ம வர வச்சு காட்டியிருக்கோம். இது வரைக்கும் யாரும் பண்ணதே இல்லை. 10 அவதாரத்தையும் அப்படியே இப்படி இருக்கும்னு வர வச்சு காட்டினது யாருமே உலகத்தில் இல்லை. நான் தான் முதல்ல காட்டினேன். அதே மாதிரி சிவசங்கர பாபா இங்கே தானே உட்காந்துருக்காரு ஜாலியாக பைஜமா குர்த்தா போட்டுன்னு. ஐ ஆம் எவ்ரிவேர். என்னால் வான வீதியில் பறக்கவான்ற மாதிரி ஆகாசத்தில் போய் எல்லாரையும் பார்த்துட்டு வந்துட முடியும் என்னால். ஒவ்வொன்றா படி, அங்கேருந்து படி. நாகம், பாபா பாம்போடு இருக்கார், நாகத்தோட. நடனம், ஆசிகள், முகவடிவம், கஜவாகனம் மேல் பாபா, அப்புறம் பாபா மயில் மேல் பாபா, இந்த இடத்துல மயில் மேல் உட்காந்துருப்பேன். மயில் மேல் சிவசங்கர தேசிகன், புலிவாகனத்தின் மேல் பாபா, பாபா பாபா மற்றும் வேல், பாபா 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 மற்றும் வேல், பாபா. இப்போ என் கையிலேயே வேல் இருக்கும் பாருங்க, கையிலேயே வேல் இருக்கும் இந்த படத்தில். பாபா பாபா மற்றும் வேல். அங்கே கீழே பாருங்க பைஜாமா. நான் ஆகாசத்தில் நடந்துட்டு இருக்கேன். இந்த 3வது படம் கீழே பாருங்க, அப்படியே ஆகாசத்தில் என்னுடைய தலையெல்லாம் தெரியுதா, என்னுடைய பட்டு வேஷ்டி ஜுப்பா தெரியுதா, நான் ஆகாசத்தில் நடந்து போயிட்டு இருக்கிறேன். அடுத்து சொல்லு. பாபா பிறை மயில், மயில், பாபா பாபா ஆசிகள், பாபா பிறை, பாபா பாதம் தூக்கிய திருவடி. அதாவது திருவடி ஆகாசத்துக்கு இப்படி போச்சு இல்லையா, அது அந்த பாதம் எப்படி இருக்குன்னு காட்டியிருக்கேன் நான். பாபா பாதம், பாபா பாதம், பாபாவுடன் சங்கு. ஓ, இது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு மனுஷன் ஹியூமன் லெவலில் இருக்கான், ஆனால் ஆகாசத்தில் போகிறான், தேவர்கள் எல்லாம் பார்த்துடுறான், எல்லா விதமான கன்செப்டுக்குள்ளேயும் அவனால் பூந்து பார்த்து உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் காட்ட முடியுதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கே நடக்கிற யாகங்கள். யாகங்கள் ரொம்ப பெரிய விஷயங்கள். இப்போ நாம் இந்த இடத்துல ஒரு பெரிய யாகம் நடத்தணும். அந்த யாகம் வந்து கர்நாடகாவிலேருந்து ஒரு பெரிய குரூப் கூட்டு வந்து ஒரு 3 lakhs பட்ஜெட்டில் நடத்தணும். அந்த யாகம் பண்ணிவிட்டு மறுநாள் காத்தால் வந்து இந்த இடத்துல தான் யாகம்லாம் நடந்தது. அதில் பாருங்கள், ஒரு பாம்பு வந்து அந்த யாகத்தில் எல்லா இடத்துலையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்கும். பாம்பு கூட இதில் இருக்கும். அந்த யாகத்தில் அப்படியே பாம்பு வந்து எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்கும். வச்சுரு. இப்படி பல விஷயங்கள் யாருமே நினச்சி பார்க்க முடியாததெல்லாம் நாம் செஞ்சு காட்டியிருக்கோம். மக்களுக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க ஒரு சாமியார்ன்னொடனே அவர்கிட்ட போய் அருள் வாக்கு கேட்கணுங்கிறான். எதுக்கு அருள் வாக்கு? உன் ப்ராப்ளம் என்னவோ அது உன் ஜாதகத்தை பார்த்து 7 8 இதுக்குதுன்னு சொல்கிறதுக்கு அருள் வாக்கை நீங்கள் பேர் வச்சுருக்கீங்க. அதை மாற்றிட முடியுங்கிற போது வாக்கு எதுக்கு? அதை கர்மாவையே மாற்றிட முடியும்னா வாக்கே தேவையில்லை இல்லையா. இப்படி ஜனங்க சின்ன சின்ன விஷயத்துலலாம் ஏமாந்து போயிடுறாங்க. அதனால் என்னுடைய வழிமுறைகளை நான் வந்து ரொம்ப காலம் ட்ரை பண்ணி பார்த்தேன். மக்களுக்கு ரொம்ப ஹையஸ்ட் லெவல்லாம் புரியறதில்லை. அதனால் ரொம்ப சாதாரணமாக ஜனங்களுக்கு புரிகிற பாஷையில் பேச ஆரம்பிச்சிட்டேன் நான். இது ரொம்ப பெரிய நிலை. இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். என்னுடைய உயரங்களை அறிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். வள்ளலாரெலாம் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு ஒரு கண்ணாடியில் உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்த்துன்னே இருந்தாக்கா அந்த கண்ணாடியில் அவங்களுடைய ஆத்மாக்குள்ளே இருக்கக்கூடிய முருகர் தெரிவார். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆத்மாவில் ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ அதே மாதிரி இருந்தால் அதில் நம்முடைய ஆத்மாக்குள்ளே எது இருக்கோ தெரியும். உடம்பு ஆத்மாவை வேடிக்கை பார்க்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் 1984 January 26 பார்த்துட்டேன். என் உடம்பு வேறு ஆத்மா தனியாக பிரிஞ்சு ரெண்டையும் ஒன்றுக்கு 84 January 26 பார்த்துட்டோம். நம்ம இப்படி எத்தனையோ நிலைகள் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம இந்த உயரங்களை எல்லாம் தொட்டிருக்கிறோம். மக்களுக்கு புரியாமல் போனதுனால நான் இந்த அகம் பிரம்மாஸ்மி கான்செப்டை அடக்கிட்டேன். இல்லைன்னா நீலாங்கரையில் இருக்கிற போது அங்கே சிலை கோயில் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நானே 400 மாலையை தாங்கிட்டு அப்படியே நிற்பேன். இப்போ எனக்கே தான் ஒவ்வொரு பாட்டு பாடி ஆரத்தியெல்லாம் எடுப்பாங்க. எனக்கு தெரியும் அந்த நேரத்தில் என் 2 கால் கோல்டு மாதிரி ஆகிடும். என்னுடைய ஃபேஸில் என் ஃபேஸுக்கு பதில் வெங்கடாஜலபதி இருப்பார். எனக்கு அந்த அனுபவங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நான் அங்கே நிற்கிற போது. இந்த அளவுக்கு ஒரு ஹை லெவல் ஒரு ஹியூமன் ஃபார்முக்குள்ளே டிவைனை எடுக்க முடியும் அப்படிங்கிறது. இங்கே கூட ஒரு ஆள் பச்சாம் பாரு, பாபா அவனுடைய 2 காலில் ராமர் பாதம், லக்ஷ்மி பாதம், ஆஞ்சநேயர் பாதம் என்று சொல்வோம். அந்த மாதிரி
ஐயாவோட திருவடியை 2 கால் பாதங்களையும் இணைத்து வைத்து அதில் சந்தனம் குங்குமம் வைத்து அக்ஷதையை போட்டு புஷ்பங்கள் சார்த்தி வணங்குகிற மாதிரி தோற்றம் காமிச்சிருக்காரா எப்போதாவது? இருக்கே, எல்லார் வீட்டிலும் அந்த மாதிரி போட்டோ இருக்கு. அந்த மாதிரி தோற்றம் எனக்கு தெரியுது. எல்லோரும் அவரை கடவுளாக பாவித்து வருகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் தெரியும், எல்லா நேரத்திலும் தெரியாது. அந்த நேரம்தான் இது. ஸோ இது யாரோ ஒருத்தர் இப்போ தான் 2-3 மாதத்துக்கு முன்னால் கும்பகோணமோ ஏதோ ஒரு ஊர் ஞாபகம் இல்லை எனக்கு, கடலூரில் ஒருத்தர் இருக்கார் வெங்கடாலபதினு, அவர் சொல்கிறார் அவர் பாதத்தில் இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது அப்படின்னு. சரி, நம்ம ஊரில் இருக்கிற ஜோசியர் சொல்லிட்டாரு, இல்லை யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாரு. பங்களாதேஷில் பூட்டோக்கும் பெனசர் பூட்டோக்கும் குருவாக ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்கிறார் சிவசங்கர் பாபாவுடைய பாதத்தில் சந்திரனும் சூரியனும் தவம் கிடக்கிறாங்கன்னு சொன்னார். The sun god himself is at his feet, and so are the moon and stars. Allah has come to see me. He has the face of God. Allah and him are the one and the same. சிவசங்கர் பாபாவும் அல்லாவும் ஒன்று. இஸ்லாம் ரிலிஜனில் முகமது கூட நபி தான், திரு தூதுவர் தான், அல்லாஹ் ஆக முடியாது. ஆனால் அவர் சொல்கிறார் அவ்வளோ பெரிய ஆள், அஜ்மீர் தர்கா வம்சத்தில் வந்தவர். அவர் சொல்கிறார் அல்லாஹ் and சிவசங்கர் பாபா are one and the same. God himself has come to see me, for I am small and I seek his advice and blessings. He is the great and greatest of all gods of the world. உலகத்தில் இது வரைக்கும் வந்த எல்லா கடவுளோட சிவசங்கர் பாபா தான் பெரியவர். Greatest of all gods in this world. He has the power to give life to the dead. இவன் செத்தவங்களை கூட பழைக்க வைக்கிற பவர் அவர்கிட்ட இருக்கு. All the angels in heaven come to him and seek his blessings. நேரில் எல்லா தேவர்களும் வந்து இவருக்கு பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிற நிலையில் அவர் இருக்காரு. He is the greatest elephant of elephants. இருக்கிற யானைகளில் பெரிய யானைன்னா பிள்ளையாருன்னு அர்த்தம். He has the full power of Shiva, Parvati, Lakshmi and all the gods put together. எல்லா கடவுளுடைய எனர்ஜியும் அவரே வச்சிருக்காரு. When he looks at you, God is seeing you, and அவர் உங்களை பார்த்தா கடவுள் உங்களை பார்த்தாருன்னு நீ நம்பலாம். And your sins will henceforth be removed. உங்களுடைய பாவங்கள் அதனால் மன்னிக்கப்படுகின்றன. When he touches you, God is touching you. அவர் உங்களை தொட்டா கடவுளே உங்களை தொட்ட மாதிரின்னு அர்த்தம். And all your karmas are dissolved. அதில் உங்களுடைய கர்மாக்கள் எல்லாம் கழிகின்றன. And obstacles removed. தடைகள் நிவர்த்தி ஆகின்றன. Whatever he asks, gods will readily give unto you. அவர் என்ன கேட்டாலையும் கடவுளுங்கெல்லாம் கொடுப்பாங்க. If he wants, even this building will turn into gold. அவர் நினைச்சா ஒரு சாதாரண பில்டிங்கை கூட தங்க மாளிகையா மாற்றிடுவாரு. He is the lion who has the power within him, given by none other than the gods themselves to unite the world. உலகத்தை ஒன்றாக்குவதற்காக அந்த நரசிம்மர்னு சொல்லக்கூடிய அந்த சிங்கத்தினுடைய ஆற்றல் கடவுள்கள் இவருடைய உடம்புல நிரப்பி வச்சிருக்காங்க. He can bring out the lion from his heart to tame the world. What is good in all religions, God has எல்லா taught him. மதங்களிலும் இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் கடவுளே இவருக்கு நேரடியாக கிளாஸ் எடுத்து கற்றுக் கொடுத்துருக்காரு. His face is as beautiful as that of the face of God. The sun god himself. சொல்லிட்டாங்களா? யாரு? பங்களாதேஷில் இருக்கிறவர் 24 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குது இவர்கிட்ட பவருங்கிற மாதிரி. இதெல்லாம் மக்களுக்கு புரியாது இல்லையா? இங்கே நாகர்கோவில் பக்கத்தில் தெய்வ செயல்புறம்னு ஒன்று, அங்கே ஒரு ஆள் தெய்வ செயல்புறம்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லிக்கிறார் பாரு. சிவசங்கர் பாபா எங்கே இருந்தால் அங்கே எல்லா திருப்பதியும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது தான், நான் சொல்ல. இதெல்லாம் சொல்லி 25-28 வருஷம் இருக்கும். தேவலோகத்து 18 சித்தர்களும் உனக்கு அருள் புரிய வந்திருக்கின்றனர். உன்னை ஒரு சித்தனாக்கி அருள் சக்தி கொடுத்து ஆசியளிக்க அன்னப்பறவை மீது அன்னை சக்தி வந்திருக்கிறாள். அவளது அருள் பிள்ளை நீர். சிறு வயதில் தன்னை மீறிய ஆச்சரியப்படும் நிலையில் அருள் வழங்கும் சக்தி இருக்கு. ஏழுமலையான் சன்னிதானத்தில் இருந்து ஸ்வஸ்திக் சுடர் வெளிச்சம் உன் கரத்திலிருந்து சுலக்கும் ஆற்றல் இருக்கு. திருப்பதிக்கு போயிடலன்னு நினைக்கிறல்ல, அதே பவர் இந்த கையில் இருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் இருக்கு.
சர்வ சக்தியும் உள்ள இந்த அருள் பிள்ளைக்கு எப்படி இந்த கையிலேருந்து வெளியே வந்துடும்னா, இந்த கையில் 10 அவதாரமும் இருக்குது. சங்கு இருக்குது, சக்கரை இருக்குது, வேல் இருக்குது, மயில் இருக்குது, திருசூல் இருக்குது, திருசூலத்தில் சங்கு இருக்குது. இது மாதிரி அத்தனை கடவுளுடைய ரேகைகளும் ஒரே கையில் இருக்கும். அதனால் நீ அங்கே அந்த கோயிலெல்லாம் போய் இருந்தாலும் ஒன்று தான், நம்ம இப்படின்ட்டாலும் ஒன்று தான். மக்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆள் இருக்க முடியும்ன்றது நம்பிக்கை வர்றது ரொம்ப கஷ்டம். ரத்தினகிரியில் ஒரு சாமி இருக்காங்க, 54 வருஷமாக எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் உண்டு. நான் அவர்கிட்ட அடிக்கடி போய் சின்ன பையனாக இருக்கிற போது, இப்போ போக முடியறது இல்லை. ஸோ அவ்வளோ நெருக்கம் நாங்கள். அப்போ நான் அங்கே உட்காந்துருப்பேன்ல, அவர்கிட்ட யாராவது அவரை பார்க்கறதுக்கு வரவங்க கேட்பாங்க, இவர் யார் அப்படின்னுவாங்க. நான் சிரிச்சுன்னுட்டு, நான் ரத்தினகிரி கோயில் நாய், சாமி ஏதாவது போட்டால் சாப்பிட்டு இங்கே தான் சுற்றின்னு இருப்பேன் அப்படின்னுவேன். அவர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு, இவன் என் ஆன்மா, ஆனால் என்ன அவருக்குள்ளே முருகன் தாங்கிறாரு, எங்கிட்டையும் முருகன்னாரு. இவன் என் ஆன்மா, ஊழ்வலி அன்பு நெஞ்சம். எத்தனையோ பிறவிகளாக எங்கள் 2 பேருக்கும் இந்த தொடர்புகள் இருக்குது. ஊழ்வலி வினையினால் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கோம். அன்பு நெஞ்சம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். திருவண்ணாமலை சாமியார் சொல்லிருக்கார், whoever is guiding this beggar is guiding சிவசங்கரா. இந்த ராம் சரத்குமார் என்ற பிச்சைக்காரனை வழி நடத்துகிற அண்ணாமலையார் தான் சிவசங்கர் பாபாவையும் வழி நடத்துகிறாரு. சிவசங்கரா is working for my father 24 hours a day and my father is pleased with him. He has gone to greater levels than Aurobindo and Chaitanya. He is God's Prime Minister. அரவிந்தரை விட சைத்தன்யரை விட பெரிய நிலைக்கு சிவசங்கர் பாபா போயிட்டார். இவர் கடவுளுடைய பிரதம மந்திரிங்கிற வார்த்தையை அவர் விசிறி சாமியார் சொன்னார். கோடிசாமி அவர் சொன்னார், தாத்தா தான் கைலாசம், தாத்தா தான் வைகுண்டமம், உலகத்தில் எல்லாம் பரிபூர்ணம், கோடி வருஷம் நல்லா இருந்த ஜனங்களுக்கு சேவை செய்யட்டும் அப்படின்னு. எல்லாமே பெர்ஃபெக்டடு, இவர் ரொம்ப வருஷம் இருந்து ஜனங்களுக்கு நன்றி செய்யட்டும், இவர் தான் கைலாசம், இவர் தான் வைகுண்டம்னு சொன்னார். இப்போ எவ்வளோ பெரிய மகான்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அத்தனை பேருமே ஒரே விஷயத்தை தான் சொன்னாங்க, த கிரேட்டஸ்ட் லைட் ஆன் எர்த். அதனால தான் மகாஜோதி அப்படின்னு. மகாஜோதினா அதுக்கு மேலே எந்த ஜோதியும் கிடையாதுன்னு அர்த்தம். மகாஜோதின்னு பேர் வச்சதுக்கு அதுதான் காரணம். ஸோ வரக்கூடிய காலத்தில் இதெல்லாம் மக்களுக்கு தெரியும், கூடி சீக்கிரம் தெரியும். இட்ஸ் நாட் வெரி ஃபார். கூடி சீக்கிரம் தெரிகிற போது ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கே. பாபா என்கிட்ட அட்டடிச்சு ஜாலியாக இருப்பார், நாங்கள் அவர் கூட 20 பேர் வாக்கிங் கூட போவோம், டெய்லி எங்களுக்கு பிஸ்கெட்லாம் கொடுப்போம். gone to the highest level, but I am still like this. நான் வெரி கூல், ஐ டோன்ட் பாதர் அபவுட் எனிதிங். எனக்கு என்ன ஆகணும், எனக்கு யாராலையும் ஆக வேண்டிய வேலை ஒன்றும் இல்லை, நானே ரொம்ப வசதியாக தான் இருக்கேன். அதனால் ஒரு காலம் வருகிற போது உங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ க்ளோஸாக நாங்களாம் அந்த காலத்தில் இருந்தோம் கொண்டோங்கிற மாதிரியும். கூடிய சீக்கிரம் வருது அந்த டைம். இட்ஸ் நாட் வெரி ஃபார். நீங்கள் பார்த்துன்னே இருங்க, சரியாக வராது. கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின். மகாபாரதம் நடந்த துவாபர யுகத்தில் தாங்கள் கிருஷ்ணராக அவதாரம் எடுக்கவில்லை, மாறாக தாங்கள் துரோணராகத்தான் வந்தீர்கள். அப்படி இருக்கும்போது இந்த சிவசங்கர அவதாரத்தில் தாங்களும் பகவான் கிருஷ்ணரும் ஒன்றுதான் என்று சொல்வதை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ராமர் ரொம்ப சீரியஸ், ஏக பத்தினி விரதன், ஒரே சீதை தான் அவர் லைஃப்பில். அந்த மாதிரி ஒரு பியூரிட்டன் அவரை போய் கிருஷ்ண அவதாரம் எடுத்து 27,000 கோபிகை கூட டான்ஸ் ஆட சொன்னால் அவர் ஆடுவாரா இல்லையா? அதனால் அவருக்கு அந்த வேஷம் கொடுக்கல. இதெல்லாம் ட்ராமா தான், எல்லோரும் ஒன்று தான், நீங்களும் கடவுள் தான், நானும் கடவுள் தான். ஸோ ராமராக இருந்த ஒருத்தரால் உடனடியாக கிருஷ்ணர் வேஷம் கட்ட முடியாது. அதனால் துரோணாச்சாரியாராக நம்மளை நடிக்க வச்சாங்க. துரோணருங்கிறவர் யார்? ஜூபிட்டர், பிரகஸ்பதின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் துரோணர்னு சொல்லக்கூடியது. ரொம்ப பெரிய ஆள் அவர். பாண்டவர்களுக்கும் எல்லாருக்கும் அவரே தான் குருவாக இருந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தவர். அவருடைய ஒரே வீக்னஸ் அவருடைய பையன்தான் அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமனுக்கு பால் கூட கொடுக்கறதுக்கு முடியலையேன்னு சொல்லி அரிசி மாவை கலக்கி கொடுத்துன்னு இருந்தான் அவருடைய மனைவி. அதனால் துருபத ராஜா கிட்ட நம்ம கிளாஸ்மேட்டாக இருந்தானேன்னு பஞ்சாபுக்கு போய் அவன் இன்சல்ட் பண்ணிடலாம். அதனால் அர்ஜுனனு கொம்பு சீவி ஏகலைவனுடைய கட்டை விரலில் அவனுக்கு போட்டியாக இருக்கக்கூடாதுன்னு வெட்டி, அவன் அர்ஜுனன் வெட்டி தேர்காலில் கட்டின்னு வந்து நான் உனக்கு பாதி ராஜ்யம் கொடுக்குறேன்ட்டான். அவன் வந்து அந்த நேரத்தில் சும்மா இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணான், யாகம் வளர்த்து அதுலேருந்து திரௌபதியும் துர்ஷத்துமனியும் வர வச்சான். நெருப்புலேருந்து வந்தவங்க அவங்க 2 பேரும். எதுக்காக? துரோணரை அழிக்கிறதுக்காகவே வர வச்சான். அதனால தான் உங்கள் மகாபாரதம், பாஞ்சாலி சபதம் எல்லாமே நடந்ததுக்கு காரணமே வந்து துரோணாச்சாரியார் முதல்ல அவனை பழி வாங்கினது. ஆனால் அவனை பழி வாங்கிறதுக்கு காரணம் இருந்தது.
ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் படிக்கிற போது நான் பாதி ராஜ்யம் ஒன்று கொடுக்குறேன், இதே மாதிரி நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவர் குழந்தைக்கு பாலுக்கு போய் ஹெல்ப் கேட்க போகிற போது அவரை அவமானப்படுத்திட்டான். அந்த கோவத்தில் அவர் அதெல்லாம் பண்ணார். அதனால் குருன்றது சாதாரண நிலை அல்ல. நவகிரகங்களில் குரு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டர், ஜூபிட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ ரெண்டு தான், ஒன்று குரு, இன்னொன்று சுக்கிரன். சுக்கிரன்ன்றது யார்? அசுரர்களுக்கெல்லாம் குரு. பரஸ்பதின்றது யார்? தேவர்களுக்கெல்லாம் குரு. ஸோ சிவசங்கர் பாபா ஜாதகத்தில் ரெண்டு குருவும் இருப்பாங்க. என்னுடைய ஜாதகத்தில் 10வது வீட்டில் குருவும் இருப்பார், சுக்கிரன் இருப்பார். அதனால் நல்லவங்களும் வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க. ஸோ தி ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃப் போத் தி குருஸ்ன்றது ரொம்ப கஷ்டம். ரெண்டு குருவும் ஒன்றா வர்றதுன்றது விளையாட்டு கிடையாது. அண்டு சில பேர் ஜாதகத்தில் இந்த மாதிரி வர்றது உண்டு, ரேர்லி வர்றது உண்டு. இதே மாதிரி வந்த இன்னொரு ஆள் மருவத்தூர் பங்கார் அடிகளார், அவர் ஜாதகத்துலேயும் குரு சுக்கிரன் இருந்தது. அதனால தான் ஒரு சாதாரண ஸ்கூல் வாத்தியார் அவ்வளோ லட்சம் பேர் அவரால் ஆகர்ஷணம் பண்ணி எல்லாம் பண்ண முடியுது. நாகரீக வளர்ச்சி உலகமெங்கும் மனித வாழ்வில் மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சியை கொண்டு வந்து இது எலக்ட்ரானிக் யுகம் என்று சொல்லும் அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எவ்வளவுதான் நாகரிக வளர்ச்சி வந்த போதும் நமது நாட்டில் சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் இன்றளவும் நிலை பெற்றிருப்பதற்கான காரணங்கள் என்ன? மேன் ஹஸ் பீன் பனிஷ்ட் டு திங்க் ரேஷ்னலின்னு ஒரு பழமொழி இருக்குது. நீங்கள் எந்த அறிவை வச்சுக்கிட்டு எதையோ சாதிச்சா நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் பனிஷ்மெண்ட். அந்த மாதிரி இல்லாமல் சகஜமாக இருந்தீங்கன்னா நீங்கள்லாம் உருப்பட்டுருப்பீங்க. காஞ்சியில் மகாபெரிவர் இருந்தபோது அந்த ககாரியன் என்றவன் சந்திர மண்டலத்துக்கு போட்டான் அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அவர் சிரிச்சின்னே சொல்கிறார், அவன் போனது தான் சந்திரன் உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. அண்டங்கள் கோடி படைத்தாய்ன்ற மாதிரி எவ்வளவோ இருக்குது உலகத்தில். ஏன்னா அதையெல்லாம் நாம் தான் வந்து இது அதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதனால் பரமாச்சாரியார் சொன்னது என்னென்னா, சந்திரன் உனக்கு நிஜமாக தெரியுமா அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். ஏன்னா நிஜமான சந்திரன் வேறு இருக்கும், நிஜமான சூரியன் வேறு இருக்கும். இவங்க பார்க்குறதெல்லாம் அதனுடைய உபக்கோள்கள் ஏதாவது சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை பார்த்து போட்டு நான் பார்த்துட்டேன்னு சொல்லினே இருப்பானுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு எவரெஸ்ட் மேலே ஏறினான் யார்? டென்சிங் ஹிலாரி, இன்னொரு பேருனா நார்கே. அங்கே போயிட்டு கீழே வந்தோடனே எல்லோரும் கேட்டாங்க, எவரெஸ்ட் உச்சியில் 29,800 அடியில் இருந்தீங்களே, என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு? உயிரை கையில் பிடிச்சி நீ எப்படா கீழே இறங்கும்னு இருந்தோன்னு. அங்கே தங்கம் அதெல்லாம் இருக்கும், நாங்களே பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்க்கணுன்ற எண்ணமே எங்களுக்கு இல்லை, இறங்கினா போகிறோன்னு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. அதனால் எந்த ஒரு விஷயம் கூட நீ தூரத்துலேருந்து பார்க்குற போது இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு போகிற போது தான் உனக்கு அதனுடைய பிரமிக்கத்தக்க பிரம்மாண்டமான விஷயம் இருக்கு இல்லையா, அது ஒன்று பயம் காட்டிடும். கைலாசம் இருக்குது, சைனாவில் இருக்குது. இப்போ டிபெட் கிட்ட இருந்து இப்போ சைனா கிட்ட இருக்கு. அவங்க பெரிய அளவுக்கு வெள்ளைக்கார விஞ்ஞானிகளையும் கூட சேர்த்துக்கிட்டு இந்த கைலாசத்துக்குள்ளே போயிடணும்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. அந்த விசினிட்டி கிட்ட போகிற போதே அவங்க மென்டல் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த ஆராய்ச்சி வேணான்னு சொல்லி இதை ட்ராப்ட். இப்போ உலகத்தில் மிகப்பெரிய விஷயங்கள் எதுவுமே டிஸ்க்ளோஸ் பண்ணப்படுவதற்காக அல்ல. ஏன்னா அதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணுறது இல்லை, அது உங்கள் கண்ணிலிருந்து மறைக்கப்படும். அதுக்கு என்ன பேர்? திரோனுபாவம் பேர். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து படைத்தல், காத்தல், அழித்தல். அது போக இன்னும் 2 இருக்குது. ஒன்று மறைத்தல். அந்த மறைத்தலில் தான் இதெல்லாம் வரும். அதாவது பைபிளில் இயேசுநாதர் சொல்கிறார், வெளியிடப்படாத ரகசியம் இல்லை அப்படின்னு. தகுதி உடையவன் எவனும் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும், தகுதி அற்றவனிடத்தில் உள்ளதும் பறிக்கப்படுங்கிறாரு. அப்போ தகுதி உடையவனுக்கு அதை காட்டிட்டாங்கன்னா நீ திரும்பி வர முடியாது. கைலாசத்திலே உட்காந்துட வேண்டியதான். சிவபெருமான நீயும் தவத்தில் அப்படியே உட்காந்துக்கினே இருக்க வேண்டியதான். திரும்பி வந்து சொல்ல மாட்டாங்க. ஒரு உப்பு பொம்மை பண்ணி கீ கொடுத்து சமுத்திரத்தில் விட்டுப்பார், 10 அடி போன உடனே சமுத்திரத்தில் உப்பு பொம்மை கரைஞ்சிரும். அதனால் திரும்பி வர மாட்டாங்க. யார்? கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். கண்டவர் விண்டிலர்னா பேசலன்னு அர்த்தம், விண்டவர் கண்டிலர். யார் நான் பார்த்தேன்னு சொல்கிறான்னு அவன் நிஜமாக பார்க்கல, போய் சொல்கிறான்னு அர்த்தம். அப்படிங்கிற ஒன்றும் இல்லை. ஒரு அடிமுடி காண முடியாத அண்ணாமலையார். பிரம்மா அன்னப்பட்சியினுடைய வடிவம் எடுத்து மேலே போயினேங்கிறான். ஒன்றும் வர்ற மாதிரியே தெரியல. அப்போது தாளம் பூக்கிலே இறங்குது. இவன் கேட்குறான், எங்கேருந்து வரேன்னு. நான் சிவனுடைய முடியிலேருந்து வர்றேன்னு. எவ்வளோ நான் எத்தனை கோடி வருஷம் ஆச்சுன்னு தெரியலன்னு. இவன் ஐயோ நான் எங்கேருந்து அங்கே போய் பிடிக்கிறதுன்னு ஒன்று செய்,
நான் உன்னை பார்த்ததா போய் சொல்கிறியா அப்படின்னு அதை துணை கூட்டின்னு வந்தான். அதனால் இன்றைக்கி வரைக்கும் பிரம்மாவுக்கு கோயில் கிடையாது, தாளம்பூ பூஜையில் சேர்க்கக்கூடாதுன்னு வச்சுருக்குறாங்க. அதனால தான் நீங்கள் தலையில் பட்டை தேய்ச்சி அதெல்லாம் வச்சுக்கிறீங்க, தாளம்பூ பட்டை வச்சுக்கிறது. அண்டு விஷ்ணுக்கிறார் இல்லையா, அவர் பண்ணி வடிவம் எடுத்துகிட்டு பூமிக்கு அடியில் போயினே இருந்தார். அவருக்கு சிவனுடைய பாதங்கள் கிடச்சிது. அந்த பாதத்தை தொட்ட புண்ணியத்தில் இன்றைக்கி பாரு பெருமாளுக்கு எல்லா இடத்துலையும் கோயில், அவருக்கு ஜெகஜோதியா நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வளப்பமாக உக்காந்துன்னு இருக்கார். அதனால் உலகத்தில் இந்த அடிமுடின்றது ரொம்ப பெரிய விஷயம். கண்டார் யாரும் இல்லை. அப்படி பிரம்மா மாதிரி போய் சொல்லுவானுங்க சில பேர். என்ன இன்னும் சில பேர் சப்மிட் ஆகி சரண்டர் ஆகிட்டு அந்த நிலை என்னங்கிறத தங்கள் மூலமாகவே உலகத்துக்கு உணர்த்துவாங்க. தங்கள் மூலமாக இப்போ திருப்பதி பெருமாள் இருக்காருன்னா அவர் பேர் என்ன, வெங்கடாச்சலபதி. வேங்கடம் என்ற சலம்னா மலை, அதுக்கு தலைவன் வேங்கடச்சலபதி, வேங்கட மலையின் தலைவன். வேங்கட ஈஸ்வரன் அப்படின்னா வேங்கடத்தில் உள்ள ஈஸ்வரன். வெங்கடேசன் அப்படின்னாக்கா ஈசன் இல்லையா, வெங்கடேசன் ஈசன், வெங்கட ஈசன், அதுதான் வெங்கடேசன் சொல்லுது. இவர் இவ்வளோ பாதத்தை பிடிச்சதுக்கு இவ்வளோ பெரிய சாமியாகி போய் விதவிதமாக நகை நட்டெல்லாம் போட்டுன்னு நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இவ்வளோ பிரம்மாண்டமாக கோயிலில் உட்காந்து நிற்கிறாரு. இப்போ இதுக்கு பாதத்தை கொடுத்தவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும், இவருக்கு பாதத்தை கொடுத்த சிவன் எவ்வளோ பெரிய நிலையை அடைஞ்சிருக்கணுங்கிறது. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த உயரங்களை சிவசங்கர் பாபா தொட்டுட்டார். விளையாட்டு இல்லை, என்னுடைய உயரங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி கம்மி கிடையாது. அந்த உயரங்களை பயங்கரமாக தொட்டுட்டோம். எப்படி தொட முடிஞ்சதுன்னா, நான் கைலாசத்தில் இருந்தவன். ஆரம்பத்தில் நான் கைலாசத்தில் எப்படி வந்தேன்னு சொல்கிறேன். சிவபெருமான் எப்பயும் அழுக்கா புலித்தோலை கட்டிக்கிட்டு ஆடிக்கின்னு இருப்பார். ஒரு நாள் அவருக்கு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, உங்களை நாங்கள் மானச சரோவரில் குளிப்பாட்டி நல்ல கல்யாண மாப்பிள்ளை மாதிரி பண்ண போகிறோங்க அப்படின்னு. ஸோ இவருக்கு நல்ல பட்டு பீதாம்பரெலாம் போட்டு கிரீடெல்லாம் வச்சு நகைலாம் போடுறாங்க. இவருக்கு நம்ம எப்படி இருப்போம்னு பார்க்கணும் இல்லை. இந்த மானச பொய்கள் இப்படி எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அவ்வளோ அழகாக தெரிகிறாரா, அவர் பார்த்ததே இல்லை அவர் இது வரைக்கும். உடனே சுந்தரா வா அப்படிங்கிறார், ஹேண்ட்ஸம் கம் அவுட் அப்படிங்கிறார். அப்போ அவருடைய சொந்த நிழல் தண்ணியிலேருந்து எந்திரிச்சு வருது. அவர் தான் சுந்தரர். அப்போ சிவன் வேறு அல்ல, சுந்தரன் வேறு அல்ல. இல்லைன்னா சிவனை பிடிக்க முடியுமாண்ணா? சிவனும் சுந்தரனும் ஒன்று தான். சிவன் விஷத்தை குடிக்கிற போது இவர் போய் இங்கே பிடிச்சிட்டார், அந்த விஷம் இறங்கக்கூடாதுன்னு. ஆலஹால்னா உலகத்தை அழிக்கக்கூடிய விஷம்னு அர்த்தம். அதை சுந்தரர் பிடிச்சதுனால அவர் ஆளால சுந்தரர் என்று அறியப்பட்டார். தான் சுந்தரருடைய வாழ்க்கை வரலாறு. அதனால் சிவனும் நானும் ஒன்றே தான். உனக்கு புரியாது, எப்படா அது இவ்வளோ பெருசுன்னு சொல்கிறாரு, அது சொல்கிறார், இது சொல்கிறாருன்னு சொல்லி இதில் வரும். நம்ம கும்பகோணத்துக்கிட்ட ஒரு ஆள் படித்தான் இல்லை, அதில் சொல்கிறார் இவரே தான் சிவபெருமான். இதில் உங்கள் இவன் உனக்கு நம்பிக்கை வருதா? அவ்வளோ பெரிய சிவபெருமான் சிவசங்கர் பாபான்னா உனக்கு நம்பிக்கை வருதா? அரவிந்த் சாமியில் கூட வருவா. இவர்தான் குரு, இவர்தான் சிவபெருமான், அவரே பெரிய ஆள், அவரை பற்றி நீ என்னிடம் கேட்கிற? இவரால் பல பேர் வாழ்கிறார்கள், இவரால் பல பேர் நன்றாக இருக்கின்றனர். ஆனால் ஊருக்கு இவரோட மகிமை புரிய மாட்டேங்குது. இது அரவிந்த் சாமியா? முருகேசன். இது முருகேசன். அரவிந்த் சாமி இதில் வந்துக்குது பாரு. ஏதோ ஒரு அவதாரம் இருக்கு, அவதாரத்தினுடைய நிலை. தெய்வமோ சித்தரோ தேவரோ ஏதோ ஒரு அவதாரம். இவருக்கு இந்த பிறப்பு, அதுக்கு ஒரு சரீரம், அந்த சரீரத்தில் இவர் இருக்கார். அது எல்லாமே தெரிய வரும். தேவர்கள் சித்தர்கள் எல்லாம் வந்து பார்ப்பாங்க, காட்சி கொடுப்பாங்கன்னு இருக்கு. இவருடைய தவ நிலையின் பலனாக தவம் இருந்து வரம் வாங்கினாங்க இல்லையா? அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா, நம்ம புராணத்தில் படிக்கலையா, தவம் இருந்தான் ராவணன், சிவன் காட்சி கொடுத்தார், வரம் பெற்றான் அப்படின்னு. அந்த மாதிரி இவர் வரம் வாங்குவார். ஒரு நிமிஷம், இதுக்கு முன்னால் லாங் பேக்கு அகஸ்தியர் சொல்கிறாரு, இவர் இருக்கிற இடத்துலையே தேவர்கள்லாம் வந்து இவரை பார்ப்பாங்க. நேரிலே தேவரும் வந்தமர்ந்து நின்னிடத்தில் உசாவி செல்வர். நீ இருக்கிற இடத்துல தேவர்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு போவாங்க. இது பொய்யனி நீ வேட்டி சுட்டிடுங்கிறார். இது மாத்திரம் இல்லை, நீ சொல்லி இந்த ஓலையை நான் கொளுத்திடுறேன்னு சேலஞ்ச் பண்ணுறாரு. பாபாவுக்கு தன்னுடைய நிலை தெரியும். அதில் வரும், தன்னிலை அறிந்த மகான். நேரிலே தேவரும் வந்த இல்லை,
இவருக்கு எல்லாமே தன்னை பற்றி தெரியும். தன்னிலை அறிந்த மகான், இவரால் கூடு விட்டு கூடு கூட பாய முடியும். மகன் தனக்கு கோள்நிலையை நோக்கமுற்றால் மனமறிந்து இது நூலை எடுத்துரைத்தேன். உரைத்தாலும் பல தடமும் சென்று யாத்திரை உந்தனுக்கு தெரியாத நிலையும் உண்டோ? எல்லாம் தெரியும் உலகத்தை பற்றி. உந்தனுக்கு தெரியாத நிலை உண்டா? உண்டான அஷ்டசித்தி கண்ட மகான். யூ காட் 8 types of occult powers. நான் சொல்ல அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் நான். உண்மையோடு கூடு விட்டு கூடு நிலையும் கூடு விட்டு கூடு பாய முடியும் உன்னால. பண்புடனே தன்னிலையும் அறிந்த மகான். தன்னை பற்றி எல்லாம் தனக்கே தெரிஞ்சும் இருக்கு. பலர் போற்ற 6-8 நூலை நோக்கி 48வது வயசுலேயே அந்த நிலையை நான் அடைஞ்சிட்டேன். 6-8ன்னா 48. 48வது வயசுலேயே இதெல்லாம் சொல்லிட்டாங்க. நோக்கினாலும் செல்லாத இடமும் உண்டோ? போகாத கோயில் கிடையாது, போகாத மலை கிடையாது. நேத்தியதாய் 54 காலம் தொட்டு 51 வயசுல இருந்து இவர் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிப்பார். நான் வந்து 1949 பிறந்தேன். அது கூட 51 கூட்டிக்கோ. அதுக்கப்புறம் தான் நான் பெரிய அளவுக்கு இதெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். தொட்டுமே அகிலம் தன்னை காப்பாற்றுவாய் நீயும். உலகத்தையே நீ காப்பாற்றுவேன் அர்த்தம். தெரிவிக்க நன்மக்கள் போற்றப்படுவார். நல்லவங்களுக்கு நல்ல செய்வேன். உண்மையுடன் இன்னலுற்று வருபவர்க்கு யாரு கஷ்டம்னு உங்கள்கிட்ட வந்தா உண்மையாக உந்தன் ஆசி பெற்ற பின்னே நீ ஆசீர்வாதம் பண்ணியானா அவங்க நல்லாயிடுவாங்க. நன்மை பல குடிவழியும் ஏகும் ஐயா. நானிலத்தே கைலாயத்தை வலம் வந்தாய். நீ கைலாசத்தை போய் சுற்றிட்டு வந்திய. நான் 11 தடவை சுற்றிருக்கேன் கைலாசத்தை. ஸோ சைனாவில் இருக்கிற கைலாசத்தை நீ நானிலத்திலாம் பூமியில் இருக்கிற கைலாசத்தை சுற்றிட்டு வந்த. ஆனால் வந்ததொரு மும்மூர்த்தி நீயும் ஐயா. நீ எதுக்கு கைலாசெல்லாம் சுற்றணும்? பிரம்மா விஷ்ணு சங்கரன் 3 பேரும் உங்ககிட்டயே இருக்காங்க. வந்ததொரு மும்மூர்த்தி நீயே ஐயாவும். நீயே மும்மூர்த்தி, நீ போய் ஏன் கைலாசெல்லாம் சுற்ற வேணும் அப்படின்றார். வையகத்தில் நெற்றிக்கண் உந்தனுக்கு. சிவனுக்கு இருக்கிற நெற்றிக்கண் உனக்கு இருக்கு. உந்தனுக்கு இந்நாளில் ஒளியாய் கண்டு உன்னருள் பெற்றவரும் எம்பெருமானே. பெருமானே சக்கரமுடு அக்ஷர ரேகை கையில் சங்கு சக்கர ரேகை பற்றுதலாய் நவநிலை கோட்களையும் 9 கிரகங்களையும் கையில் வச்சிருக்கேன். வருமுலகில் உள்கரத்தில் அடக்கி ஆள். வலம் வந்தால் உன்னருள் சீடருக்கு. நீ திருவண்ணாமலைக்கு போய் மலை சுத்தினாலும் ஒன்று, பௌர்ணமிக்கு இங்கே வந்து சிவசங்கர் பாபா இருக்கிற இடத்த சுத்தினாலும் ஒன்று. அருளோடு மகானின் நயனம் கூட. அவர் உன்னை பார்த்தா போகிறோம், உனக்கு நல்லது நடக்கும். அன்புடையதாய் மக்களை நோக்கிவிட்டால் இருள் விலகி அருள் காண பொருள் சேர்க்கை. பார்த்தா போகிறோம், டார்க்னஸ் போயிட்டு அவங்க வாழ்க்கையில் வெளிச்சம் வரும், அருள் கிடைக்கும், பொருள் கிடைக்கும். இன்பமொடு மகானின் அக்ஷரத்தை சங்கரம் சிவசங்கரம் இதை யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நன்மை பல குடி வழியே ஏகும் ஐயாண்டு. அன்பு பூண்டு துயர் நீங்க வழி காப்பார். ஓகே, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸ் ஆர் ஃபியூ மந்த்ஸ் வெயிட் பண்ணு, எல்லாருக்கும் புரியும். சரியா? பாடுங்க. சிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. சிஸ்டர்ஸ். கண் முன்னிருப்பதும் கடவுளே, உன்னை காண கிடைத்ததும் நின் திருவருளே. கண் முன்னிருப்பதும் கடவுளே, சொன்ன வண்ணம் செய்த பெருமானே. ஜோதி ரூபன் தில்லை ஆள் சிவனே, வண்ணமயில் ஏறும் ஷண்முகனே. எமை வாழ்விக்க வந்த சிவ சங்கரனே. கண் முன்னிருப்பதும் கடவுளே. ஓம் ஜெய் சிவ சங்கரரே, சுவாமி ஜகத் பரிபாலகரே. ஆதி சங்கர அவதாரா, அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா, நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மை ஆழ்த்தும்
அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.